பிள்ளைகளும் பணமும் இந்த உலக வாழ்க்கையில டாமினேட் பண்ணிருது. இதெல்லாம் நமக்கான அறிவுரையாக எச்சரிக்கையாக சொல்லப்பட்டாலும் நம்ம என்ன செய்வோம்? இந்த பிள்ளைகள் பின்னாடியும் இந்த செல்வங்கள் பின்னாடியும் தான் போவோம். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா, பிள்ளைகள் இல்லாம வாழ முடியுமா? முடியாது. காசு பணம் இல்லாம எதையாவது ஒண்ணு செஞ்சிட முடியுமா? முடியாது. எல்லாத்துக்குமே காசு பணம் தேவைப்படுது. அல்லாஹ் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த ஆயத்துல பிள்ளைகளையும் செல்வங்களையும் அலங்காரம்னு சொல்றான். அலங்காரம்னா என்ன அர்த்தம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெக்கரேட் பண்றது, ஒரு ஃபங்க்ஷன் வந்தா நம்ம அலங்காரம் பண்ணுவோம். அந்த இடத்த பூக்கள் வச்சு எக்ஸ்ட்ரா கூடுதலாக அழகா தெரியறதுக்கான விஷயங்களை எல்லாம் வச்சு அலங்காரம் பண்றது. அது அப்படியே இருக்குமா இல்ல ஒரு நாள்ல மாத்திருவோமா? அப்படியே இருக்க முடியாது. ஒரு நாள்ல எல்லாத்தையும் கலத்தி கொண்டு போயிருவோம். அப்படின்னா பிள்ளைகள் செல்வங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்களும் அப்படியே இருக்குமா அல்லது கலண்டு போயிருமா? அப்படின்னா கலண்டு போயிரும். நம்ம நினைச்ச மாதிரியான நிலைத்தன்மையோடு இருக்காது. அப்ப பிள்ளைகள் இல்லாம வாழ முடியாது, செல்வம் இல்லாம வாழ முடியாது. அப்ப என்னதான் முடிவெடுக்கிறது அப்படின்னா, மார்க் அறிஞர்கள் தெளிவான விளக்கத்தை தருகிறார்கள். பிள்ளைகள் வேண்டாம்னு சொல்லல, சம்பாதிக்க வேண்டாம்னு சொல்லல, அவற்றுக்கு வேலை செய்ய வேண்டாம்னு சொல்லல. அவற்றை எல்லாம் ஒரு லிமிட்டேஷனுக்குள்ள வைங்க. அல்லாஹ் சொன்னபடி வளர்த்தா தான் பிள்ளை உங்களுக்கு இபாதத். பிள்ளை வளர்ப்புங்கிறது இபாதத், இல்லைன்னா அலங்காரம் தான். அல்லாஹ் சொன்னபடி பிள்ளைகளுக்கான விஷயங்களை செஞ்சாதான் உங்களுக்கு நன்மை, சொர்க்கம். இல்லைன்னா இழப்பு தான், கை சேதமே நிக்க வேண்டியதுதான். அப்போ பிள்ளைகளாக இருந்தாலும், சொந்த பந்தங்களாக இருந்தாலும், கணவனாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், நம்ம கூட இருக்கிற யாராக இருந்தாலும் அல்லாஹ் சொன்ன வரம்புகளை மீறாம அவங்க கூட இருந்தா தான் உங்களுக்கு சொர்க்கம், நன்மை. அப்படி இல்லைன்னா அவருடைய தீமையின் சதவீதத்தை மீசான்ல தான் திராசுல கணக்கு போட்டு பாக்குற மாதிரி இருக்கும். மிக தெளிவாக ஒரு முடிவை எடுக்க வேண்டும் கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே. நமக்கு எதெல்லாம் முக்கியம் அப்படின்னு இந்த இம்மைக்கு பொருளாதாரம் வேணும், இம்மைக்கு காசு பணம் வேணும், இம்மைக்கு குடும்பம் வேணும், இம்மைக்கு பிள்ளைகள் வேணும், இம்மைக்கு சொந்த பந்தங்கள் வேணும். இவை எல்லாவற்றையும் நம்ம ஒரு பக்கம் வைப்போம். இன்னொரு பக்கம் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்? நீதமாக நடக்க சொல்லியிருக்கான். அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்? பொய் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்? அமானிதம் என்ன சொல்லியிருக்கான்? அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்? கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற சொல்லியிருக்கான். அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்? ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டவர்களுக்கும் உதவ சொல்லியிருக்கான். அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான்? எளிமையா வாழ சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான்? ஆடம்பரமா பெருமை அடித்து கொண்டு பாரம்பரிய பெருமைகளை பேசிக்கொண்டு திரியாத அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான்? நேர்மையா இரு, வியாபாரத்துல ஏமாத்தாதுன்னு சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான்? ஹராமாக வருகிற காசு உனக்கு நரகத்துல கொண்டு போய் விடும் சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான்? பொறாமை கொண்டு மற்றவங்களை பத்தி கேவலமா பேசாதன்னு சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான்? கோவப்பட்டு வாயிலிருந்து வார்த்தையை விட்டுறாத, ஒவ்வொரு வார்த்தையும் ரெக்கார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறான். அப்போ நீங்கள் பிள்ளைகளை வளர்க்கிற இந்த விடயத்தில், சொந்த பந்தங்களை பேணுகிற விடயத்துல இப்ப நம்ம போட்ட பட்டியல்லாம் மீறுறீங்களா, மீறாம இருக்கிறீங்களா? இல்லைங்க, இந்த பட்டியல் படி தாங்க நான் எல்லாமே நான் பிள்ளைகளை வளர்த்து அதுக்கு தாங்க இந்த செல்வங்களை நான் பயன்படுத்துறேன் அப்படின்டா நம்ம வெற்றியாளர்கள். இல்லைனா நினைக்கும் போதே பயமா இருக்கு. அதனாலதான் இந்த உலக வாழ்க்கை அற்பமானது, ஒரு கேம், ஒரு விளையாட்டு நடந்துட்டு இருக்குது. இதையா நம்பி நீ அழுதுட்டு இருக்கிற? இதையா நம்பி இதன் பின்னாடி நீ ஓடிட்டு இருக்கிற? இதை நம்பியா நீ என்ன மறந்துட்டேன்னு நல்லா கேட்கிறேன். இந்த எக்ஸாம்பிள் ஏன் நமக்கு சொல்லித்தர வேண்டியது இருக்குது? இந்த அற்பமான உலகத்தை நம்பி நீ என்ன மறந்துட்டியே, நாளைக்கு நீ என்ன செய்வ? அல்லாஹ் மறந்துட்டதுன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் சொன்னபடி இந்த விடயங்களை நம்ம ஃபாலோ பண்ண தவறிட்டோம். அதுதான் அல்லாஹ் இதை சொல்றான். சொல்ல வேண்டிய தேவைன்னு இருக்குது. அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிற அப்படிங்கிற விஷயத்த இந்த ஆயத்துகள் ஒவ்வொன்றும் செய்யுது. ஆசை இருக்கத்தான் செய்யும். ஒரு கட்டத்துல போதும்ன்ற இடத்துக்கு மறுமையை நோக்கி மறுமைக்கான செல்வங்களை திரட்டணுமா இல்லையா? இன்னுமே இதுலயே உழண்டுகிட்டே இருந்து போயிட்டா என்ன செய்யறது?
அப்போ அலங்காரங்களாக இருக்கக்கூடிய இந்த விடயங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து யாரை கைவிட்டுட்டோம்? நம்ம அல்லாஹ்வை கைவிட்டுட்டோம். அலங்காரமாக இருக்கிற இந்த விஷயங்களை பெருசா நினைச்சிட்டு யாரை மறந்துட்டோம்? அல்லாஹ்வை மறந்துட்டோம். அல்லாஹ்வை கைவிடுறதுன்னா என்ன அர்த்தம்? நமக்கு எதுவும் குறைய போதா நிறைய போதா? நம்ம கைவிட்டதுனால அல்லாஹ்க்கு எதுவும் குறைய போதா நிறைய போதா? இழப்பு நமக்கு தான். அல்லாஹ்வை கைவிட்டதுன்னா அல்லாஹ் சொன்ன சட்டங்களை மீறிடுறது.